அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அழகான நன்மை தரும் விஷயங்கள். உங்களில் ஒருவர் தம்முடைய இஸ்லாத்தை அழகாக்கினால் அவர் செய்யும் ஒவ்வொரு நன்மையும் 10 மடங்கிலே இருந்து 700 மடங்கு வரை பதிவு செய்யப்படும். அவர் செய்யும் ஒவ்வொரு தீமைக்கும் அதுபோன்றே பதிவு செய்யப்படும். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 42 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னிடம் ஒரு பெண் அமர்ந்திருக்கும் போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வந்தார்கள். யார் இந்த பெண்மணி என்று கேட்டுவிட்டு அவள் அதிகமாக தொழுவது அது குறித்து புகழ்ந்து கூறினேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதும் நிறுத்து, நற்செயல்களில் உங்களால் முடிந்தவரை செய்து வாருங்கள். அல்லாஹுவின் மீது ஆணையாக நீங்கள் சலிப்படையும் வரை அல்லாஹ் சலிப்படைவதில்லை. மார்க்கத்தில் நல்லறங்களில் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமானது நிரந்தரமாக செய்யும் நற்செயல்கள்தாம் என்று கூறினார்கள். இந்த செய்தி அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 43 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை கொண்டவராகவும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் ஒருவர் ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்று அந்த ஜனாசாவிற்காக வேண்டி, அந்த பிரேதத்திற்காக வேண்டி பிரார்த்தனை தொழுகை நடத்தப்பட்டு அதாவது அந்த பிரேதம் அடக்கம் செய்யப்படும் வரை அதனுடனேயே அந்த காரியங்களிலேயே இருந்தவர் நிச்சயமாக நன்மையின் 2 குவியலை பெற்று திரும்புவார். ஒவ்வொரு குவியலும் உஹது என்ற மலை போன்றதாகும். அதற்காக பிரார்த்தனை தொழுகையை மட்டும் முடித்துவிட்டு அதனை அடக்கம் செய்ய முன் திரும்பிவிடுகிறார் என்றால் ஒரு குவியலை நன்மையாக பெற்று திரும்புவார் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 47 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேதமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அழகான நன்மை புரிபவர்கள் குறித்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகள் குறித்து எடுத்துச் சொல்லுகின்ற போது நன்மை செய்தவர்களுக்கு கூலி நன்மைதான், அவர்கள் செய்ததை விட அதிகமாகவும் கிடைக்கும். அதனால் அவர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் முகங்களை கவலையோ அல்லது இழிவோ சூழ்ந்து கொள்ளாது. நிச்சயமாக அவர்கள் சொர்க்கவாசிகளே, அவர்கள் அந்த சொர்க்கத்தில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 10 சூரத்து யூனுஸ் வசனம் 26 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி அழகான நன்மைகள் அது குறித்து உண்டான ஆர்வப்படுத்துவதில் இஸ்லாமிய மார்க்கம் தன் சமுதாய மக்களுக்கு தெளிவான வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அவைகள் எவை எவை என்பதை அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் தம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டு நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் நாம் அழகான நன்மைகளை பெறுவதிலே முதன்மைக்குரியவர்களாக வருவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.